ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கல்லிடி குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் 1984 ஆண்டு நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஏற்கனவே நேற்று முந்தா நாள் ரிலீஸ் ஆயிருங்க. இது பார்ட் 3 படங்கள் 13வதுலேருந்து 18வது படம் வரை. மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் வந்து நம்ம 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்த் வந்து 18 படங்கள் நடிச்சிருக்காப்புல. அதில் நம்ம பார்ட் 3 13லேருந்து 18வது படம் வரை பார்க்க போகிறோங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் 13வது படமாக நாளை உனது நாள் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நளினி நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து அருண் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ஜெகநாதன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. 14வது படத்தை பற்றி பார்த்தலாம். 14வது படம் 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் சத்தியமே நீயே அப்படிங்கிற படம் தாங்க. இதில் விஜய் வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக இதில் நம்ம விஜயகாந்த் வந்து சூரிய அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் பி மாதவன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 15வது படத்தை பற்றி பார்த்துலாம். 15வது படம் 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் இது எங்கள் பூமி அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியை வந்து பிருந்தா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் எம் கருணன் அப்படிங்கிற டேரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. அதுக்கடுத்து 16வது படத்தை பற்றி பார்த்தலாம். 16வது படம் 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் கூட நம்ம ரேவதி நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து வேலுச்சாமி அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தை டேரக்டர் ஆர் சுந்தரராஜன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து 17வது படத்தை பற்றி பார்த்துடலாம். 17வது படம் 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் குடும்பம் அப்படிங்கிற படம் தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக வந்து தேவி ஸ்ரீ வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் ஜுஜாதாவும் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. அதுக்கடுத்து 18வது படத்தை பற்றி பார்த்தலாம். 18வது படம் 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்தனுடைய 32வது வயசில் ஜனவரி 1 அப்படிங்கிற படம் தாங்க. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக சுலக்ஷனா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் தாராவும் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புலங்க. இதில் நம்ம விஜயகாந்த் வந்து இன்ஸ்பெக்டர் மனோ அப்படிங்கிற கேரக்டரில் செம்ம சூப்பராகவே நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தை டேரக்டர் மணிவண்ணன் தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்புலங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1984 ஆண்டு நம்ம விஜயகாந்த் வந்து 18 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் செம்ம சூப்பராக நடிச்சிருக்கிறாப்புல எது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கிளிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.